என்னடி சமைச்சிட்டியா? என் பொண்டாட்டி சமைச்சிட்டா. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. யோ பப்ளிக்ல உட்கார்ந்திருக்கியா? அம்மா என் பொண்டாட்டி தானே. கண்டிப்பா இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாரு. அர்ச்சனாக்கா வராங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா இருப்பாரு. நான் ரொம்ப பிடிச்சவங்க. நானே சொல்றேன், நான் உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் உணர்ந்தது ரோபோ தான். போய் ரோபோ எனக்கு ரீச் அவுட் பண்ணியிருந்தாருன்னா தப்பான இடத்துக்கு வந்துட்டானுங்களா? நான் நிக்கிறேன் வாசல்ல, என்ன பண்றது, வாடி பேபிமா அடிய தங்க பிள்ளைல ஒடியா 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 ஒடியாடி தங்கம், உனக்காக ரோட்ல நெஞ்சு தீட்டு நிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. வர ரோபோ வந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிருப்பேன் நானு. ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ சே. வந்து சேர்ந்த உடனே வா 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 நாங்க ரெண்டு பேரும் டைட்டா ஹக் பண்ணி என் ஹார்ட் பீட்டும் அவர் ஹார்ட் பீட்டும் கேட்கும் எங்களுக்கு காதுல. அந்த அளவுக்கு நாங்க கட்டி பிடிப்போம். எப்பவுமே சொல்லுவாங்களே why our heart is on the opposite sides. நம்ம கட்டி பிடிக்கும் போது ரெண்டு சைட்லயுமே ஹார்ட் பீட் கேட்கணுன்றதுக்காக தான். நம்ம ட்ரெஷர் பாக்ஸ் தான் நம்மளோட ஹார்ட்டோட சென்டர்ல இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கும் போது எப்பவுமே அவர் சொல்லுவாரு, உன் ட்ரெஷர் பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சா, அது ஃபுல்லா என் காதல் தான். என் ட்ரெஷர் பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு, அது ஃபுல்லா உன் காதல் தான் அப்படின்ட்டு. அவ்வளோ நாங்க ரொம்ப ஒருத்தரை நேசிச்சவங்க. அது